அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மர்ப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறை திட்டத்தை அறிந்து, இறை சித்தத்தை அறிந்து, தூய ஆவி நமக்கு உணர்த்துவதை அறிந்து கேட்டு அனைத்தையும் நிறைவுபடுத்தும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 1, இறை வார்த்தை 15 17 முடிய. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடம் நீங்கள் செலுத்தும் அன்பு பற்றியும் கேள்வியிற்று நான் இறைவனிடம் வேண்டும்போது உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காக நன்றி செலுத்த தவறுவதில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகும் தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. பிரைஸ் தி லார்ட். இப்போது நாம் கடவுளை அறிந்து கொள்கிறோம் என்றால் நமக்காக பரிந்துரை பண்ண ஒருவர் இருக்கிறார் இல்லையா? அப்போது அந்த பரிந்துரை பண்ணும்போது தான் நாம் நிறைவாக எல்லாமே பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனைத்தையும் நாம் பெறும் பொழுது, ஏனென்றால் ஒவ்வொரு பணியாளர்களும் செய்வதை ஒவ்வொருத்தரை உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதற்கு கண்டுகொள்ளும் போது இறைவன் ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுத்தார், நற்செய்தி பணியாளரை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் நன்றி கூறுகிறோம் அல்லவா? நன்றி இறைவா என்று அதைத்தான் பவுலும் சொல்கிறார். ஒவ்வொருவர் செய்கின்ற பணிகளையும் நிறைவாக கண்டு இறைவனுக்கு நன்றி கூறுகிறார், செய்தவர்களுக்கும் நன்றி கூறுகிறார், அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். அதுபோல் தூயாவின் வல்லமையால் நாம் ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய ஆவியின் கொடையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் தூய ஆவியை தவறாக பயன்படுத்துவோர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் இல்லையா? அதேபோல் தூய ஆவியை கேலி செய்பவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது நாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே நமக்குள் நிறைவாக இருக்க வேண்டும். தூய ஆவி வரும் கொடைகள் அருள்கள் அனைத்துமே பிறருக்கு நாம் கொடுக்கும்படி நாம் தாராளமாக இருக்க வேண்டும். நலிவுற்றோர்கள், நோயுற்றோர்கள் இல்லையா? இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கும் ஒவ்வொருவரும் யார் யார் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் மீண்டும் எழும்பி வரும்போது அவர்கள் ஒரு சாட்சியுள்ள மக்களாக மாறுகிறார்கள். அந்த சாட்சியை தான் இறைவன் விரும்புகிறார். சாட்சி சொல்ல வேண்டும். எதை பெற்றுக்கொண்டோம் எதை பெற்றுக்கொள்ளவில்லை என்பது இறைவனுக்கு தெரியும். ஆனால் நாம் பெற்றுக்கொண்டவர்கள் வெளியே சொல்வதில்லை. வெளியே சொன்னால்தானே இறைவனுடைய மாட்சி தெரியப்படுத்தப்படும் இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் வாழ்கிறோம்? இறைவனோடு நம்பிக்கையோடு வாழுகின்ற மக்கள், இறை அச்சத்தோடு வாழ்கின்ற மக்கள் பிறரையும் இறைவனுக்குள் நிறைவுபடுத்தும்படி நான் உங்களை அன்பு செய்கிறேன், அதுபோல் நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்கள் என்ற இயேசு சொன்னது போல் எம்பெருமான் சொன்னதை நாமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கடைபிடித்தால் எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் கடவுளும் மாட்சிமிகும் தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய ஆவி உங்களுக்கு அருள்வாராக அப்படின்னு யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். அப்போ தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது எல்லாமே நமக்குள் நிறைவாக இருக்கிறது இல்லையா? அந்த தூய ஆவியை நாம் முழுமையாக பெற்றோம். அதன் பின்பு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தந்தை மகன் தூய ஆவியை நாம் மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிப்படுத்துகிறோம், அவருக்கு புகழாக நாம் துதிக்கிறோம். அப்படி துதிக்கும் போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, எங்களையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை அடித்து உருட்டி நீர் அதற்கு உரிய களமாக எங்களை மாற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியின் வல்லமையால் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் நடக்கும்படி நன்மை என்ன தீமை என்ன என அறிந்து கொள்ளும்படி எங்களை நீர் வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நீர் தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.